कहाँ गए पोल्यूटर? Yesterday, we have seen how the chemical farming, that means the green revolution, and organic farming, both are pre-planned conspiracies launched by यूनिवर्सल एक्सपोर्टर सिस्टम। कल जो हमने बताया कि शोषणकारी महाव्यवस्था के माध्यम से हरित क्रांति और जैविक खेती कितने शुद्ध षड्यंत्र है, इसके बारे में विस्तार किया। நண்பர்களே, நாம் நேற்று என்ன பார்த்தோம் என்றால் ரசாயன வேளாண்மை மற்றும் அங்கக வேளாண்மை எவ்வளவு அபாயகரமானது, சுரண்டல்வாதிகளால் வெளிநாடுகளிலிருந்து திட்டமிட்டு செய்யப்பட்ட ஒரு சூழ்ச்சி என்பதை நாம் நேற்று பார்த்தோம். Yesterday we have seen what are the problems are existed, are created by the system, and these problems are the food crisis, global warming and climate change, suicide of the farmers, deadpool diseases, and migration of the youth from rural to urban area. இந்த பசுமை புரட்சியானது நம் நாட்டில் எத்தகைய பிரச்சனைகளை உருவாக்கியது என்பதை பார்த்தோம். பூமி வெம்மையானது, நம் வளங்கள் அழிந்துவிட்டன, கிராமத்திலிருந்து மக்கள் வெளியேறினார்கள், நம் இளைய தலைமுறைகளும் கிராமத்திலிருந்து நகரங்களுக்கு வெளியேறி சென்றார்கள் போன்ற பல வகையான பிரச்சனைகளை இந்த பசுமை புரட்சியால் புகுத்தப்பட்ட இந்த ரசாயன வேளாண்மை மற்றும் பிறகு வந்த அங்கக வேளாண்மை எவ்வாறு ஏற்படுத்தியது என்பதை நாம் நேற்று பார்த்தோம். Yesterday we have seen what is the natural system which is existed in the forest, and that system is a self-reliant, self-nourishing, self-sufficient, self-developing system by which all the nutrients are available to the plant body without any human existence and assistance. அதே போல நாம் நேற்று என்ன பார்த்தோம் என்றால், அடர்ந்த காடுகளில் மனிதர்கள் அங்கு போகாத, காலடி எடுத்து வைக்காத காடுகளில் கூட எத்தகைய உதவியும் இன்றி அங்குள்ள ஓங்கி வளர்ந்த மரங்கள் எவ்வாறு எண்ணிலடங்காத பழங்களை கொடுத்து வந்தன, அங்கு இறைவனால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு அவற்றை எவ்வாறு தற்சார்புடைய ஒரு அமைப்பாக மாற்றியுள்ளது, அதற்குரிய நீர் மற்றும் நுண்ணூட்டங்கள் எவ்வாறு கிடைக்கப் பெறுகின்றன என்பதை நாம் நேற்று தெளிவாக பார்த்தோம். And we have seen that the soil is totally saturated by all nutrients. Soil is ocean of the nutrient, soil is Annapurna, and what are the claims are done by the agricultural universities are totally false, totally wrong. How the agricultural universities are misguiding the farmer and nation also. மேலும் நாம் என்ன பார்த்தோம் என்றால், நம் மண்ணில் எண்ணிலடங்கான கடல் போன்ற நுண்ணூட்டங்கள் மற்றும் பேரூட்டங்கள் அடங்கியுள்ளன. அவை தற்சார்புடையது. அதனால் வெளியிலிருந்து எந்த ஒரு இடுபொருட்களும் நமக்கு தேவையில்லை என்பதை பார்த்தோம். வேளாண் பல்கலைக்கழகங்கள் இதுவரை கூறிவந்த அனைத்தும் பொய் என்பதையும் நாம் பார்த்தோம். And we have seen what are the nutrients are existing in the soil. They are in non-available form. That means the roots cannot take straight. How to convert non-available to available form? And what is the role of the microorganisms we have seen yesterday? மேலும் என்ன நாம் பார்த்தோம் என்றால், மண்ணில் எண்ணிலடங்காத நுண்ணூட்டங்கள் மற்றும் பேரூட்டங்கள் இருந்த போதிலும் அவற்றை தாவரங்கள், பயிர்கள், செடி கொடிகள் அவற்றை எளிதாக கிரகிக்கக்கூடிய நிலையில் இல்லை என்பதை பார்த்தோம். அவற்றை எளிதாக கிரகிக்கக்கூடிய தன்மைக்கு மாற்றி அமைப்பதற்கு கடவுள் ஒரு அமைப்பை உருவாக்கியுள்ளான். அவை நுண்ணுயிர்களாகும். அந்த நுண்ணுயிர்கள் மண்ணில் எவ்வாறு வரும் என்பதையும் நாம் பார்த்து அறிந்து கொண்டோம். And the variable species of the beneficial effective microorganisms which are actually involved in the conversion process
non-available to available, there is a great important role the God has given to these species. நாம் பல நன்மை செய்கின்ற நுண்ணுயிர்களை பார்த்தோம். அவை எவ்வாறு இந்த நுண்ணூட்டங்கள் மற்றும் பேரூட்டங்களை எளிதில் பயிர்கள் கிரகிக்கக்கூடிய தன்மைக்கு மாற்றி கொடுக்கின்றன என்பதையும் நாம் பார்த்தறிந்தோம். And we have seen Deshi cow dung, that means local cow dung, is the best culture of the microorganisms. And what is the role of the Deshi cow in the availability of the all nutrients which are in stage of non-available and how they are converted in available form. மேலும் இந்த நன்மை செய்கின்ற நுண்ணுயிர்கள் அனைத்தும் எவ்வாறு நம் நாட்டு மாட்டின் சாணத்தில் அடங்கியுள்ளன. இந்த நாட்டு மாட்டின் சாணத்தை மட்டுமே பயன்படுத்துவதன் மூலம் மண்ணில் அதை கொடுப்பதன் மூலம் நம் தாவரங்களுக்கு வளர்ச்சிக்கு வேண்டிய அனைத்து ஊட்டசக்திகளும் எவ்வாறு கிடைக்கப் பெறுகின்றன என்பதையும் நாம் பார்த்தோம். There is a language problem because somebody in the audience cannot listen English also very well. So it is better to interpret every word with the feelings 100%, so that the best and perfect message should be reached to the audience. ஆங்கிலம் தெரியாதவர்களும் நம் விவசாய அன்பர்கள் நிறைய அதிக அளவில் உள்ளனர். அதனால்தான் இவ்வாறு மொழிபெயர்க்கப்படுகின்றது. நான் எவ்வாறு உணர்ச்சி பூர்வமாக இதை உங்களுக்கு சொல்கின்றேனோ அதே முறையில் அதையும் மொழிபெயர்க்க வேண்டும் என்பதை நான் கருத்தில் கொள்கின்றேன். My mother tongue is Marathi. என்னுடைய தாய்மொழி மராட்டியாகும். Not Tamil. தமிழ் இல்லை. So I can't speak in Tamil. அதனால் நான் தமிழ் மொழியில் பேச இயலாது. But I can listen the Tamil somewhat. ஆனால் நான் ஓரளவு தமிழ் மொழியை புரிந்து கொள்ள முடியும். Because Tamil language is a basic language. ஏனென்றால் தமிழ் ஒரு அடிப்படை மொழியாகும். And oldest language in the whole world. எனக்கு தெரியும் பழமையான மொழின்னு. இவ்வளோ கைத்தட்டல் எதுக்கு? தமிழ் எங்க வளர்த்தணும்? Basically, तमिल तो पुराना लैंग्वेज है, लेकिन उसको पढ़ाया नहीं कोई. इन्होंने नहीं पढ़ाया. You are polluting the language. आप इंग्लिश घुसा रहे हो तो अगर अंग्रेजी नहीं घुसाएंगे ना कभी कभी समझ में आता भी नहीं. I have seen in Ethiopia, Somalia, Uganda, Kenya, some tribal languages are existed which have a correlation with Tamil language. நான் எத்தியோப்பியா மற்றும் சோமாலியா போன்ற நாடுகளுக்கு சென்றுள்ளேன். அங்கு பழங்குடியினர் சில மொழிகள் பேசி வருகின்றனர். அது தமிழ் மொழியுடன் ஒத்துப்போவதை நான் பார்த்தேன். Because before 15 crore year ago, 15 crore year ago, Indian subcontinent was joined to African. 15 करोड़ साल पहले हिंदुस्तान अफ्रीका से जुड़ा था. 15 கோடி ஆண்டுகளுக்கு முன்பாக நம்முடைய இந்திய துணைக்கண்டமானது ஆப்பிரிக்கா கண்டத்துடன் இணைந்துதான் இருந்தது. I traveled 28 days in African countries last year. I have seen all Indian cow fields have existed in Africa. நான் போன வருடம்
ஒரு மாதம் ஆப்பிரிக்க கண்டத்தில் சுற்றுப்பயணம் செய்தேன். நான் அங்கு நம் இந்திய நாட்டில் காணப்பட்ட நாட்டு மாடுகளை அங்கு நான் பார்த்தேன். Because of the continuous earthquakes, the Indian plate is detached from African plate before 15 crore years ago. இவ்வாறு இணைந்திருந்த நம் இந்திய துணைக்கண்டமானது தொடர்ச்சியான நிலநடுக்கத்தினால் ஆப்பிரிக்க கண்டத்திலிருந்து பிரிந்துவிட்டது. And during this 15 crore years, Indian plate was going towards Asian plate. இந்த 15 ஆண்டு காலகட்டத்தில் நம் இந்திய துணைக்கண்டமானது ஆசிய கண்டத்தை நோக்கி பயணித்தது. And when the Asian plate and Indian plate get together, both plates are pressure to each other and Himalayas is created. இவ்வாறு ஆசிய துணைக்கண்டத்துடன் இந்திய துணைக்கண்டம் எப்பொழுது சேர்ந்ததோ அப்பொழுதுதான் இந்த இமாலய மலை உருவானது. Now also the height of the Himalaya is increasing continuously today also. இப்பொழுது கூட இவ்வாறு இந்த துணைக்கண்டங்களினால் இமாலய மலைத்தொடரின் உயரமானது உயர்ந்து கொண்டே செல்கின்றது. Before creation of the Himalaya, there was a ocean. ஹிமாலய மலைத்தொடர் இருப்பதற்கு முன்னால் அங்கு சமுத்திரம் இருந்தது. So African culture and basically South Indian culture are same because they were living together before 15 crore years. இதனால் தான் ஆப்பிரிக்க கண்டத்தில் காணப்படுகின்ற கலாச்சாரமும் நம்முடைய இந்திய துணைக்கண்டத்தில் தென்னிந்திய கலாச்சாரமும் ஒத்து காணப்படுகின்றது. साथियों, now we will proceed further. I can't speak in Tamil और आपको चुनना पड़ेगा दो भाषाओं में से कौन सी चाहिए. किसको किसको हिंदी समझ में आता है हाथ ऊपर करिए. जिनको हिंदी समझ में आते हैं वो हाथ ऊपर करिए. ठीक है. जिनको हिंदी समझ में नहीं आता हाथ ऊपर करिए. जिनको हिंदी बिल्कुल समझ में नहीं आता हाथ ऊपर करिए. मैं तो हिंदी में बोल रहा हूँ, आपने हाथ ऊपर किया. अरे सबको हिंदी आता है, नाटक कर रहे हैं, ड्रामा कर रहे हैं. ये हिंदी सिनेमा नेट आपको जोड़ दिया. तो ड्रामा मत करिए, ज्यादा ड्रामा करना ठीक नहीं है. ஹிந்தி யாருக்கு தெரியும் நான் கேள்வி கேட்டப்போ ஹிந்தி தெரிஞ்சவங்க கையை தூக்குனாங்க. ஹிந்தி யாருக்கு தெரியாதுன்னு கேட்டாலும் எல்லாரும் கையை தான் தூக்குனீங்க. அப்போ என்ன ஹிந்தி தெரியும் தானே அர்த்தம். ஆனால் சும்மா நாச்சும் நாடகம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க ஹிந்தி தெரியாதுன்னு சொல்லி. Okay, Malayalam is the mixture of Tamil and Sanskrit language. மலையாளமானது தமிழ் மற்றும் சமஸ்கிருத மொழி சேர்ந்து உருவானது. And it is convenient to listen very well Malayalam. ठीक है. Please switch off the mobiles. I request all the participants switch off the mobiles. मोदी का कोई संदेश नहीं आएगा आपको. Please shut that down. மொபைல் எல்லாம் அணைத்து வைத்து விடவும். ஏனென்றால் மோடி பேசினால் கூட அதை எடுத்து பேச வேண்டாம். हो सकता है आप वेटिंग कर रहे हो. नहीं आएगा. நீங்க மோடி போன் வரும்னு எதிர்பார்த்து காத்திருக்கிறீங்கன்றது தெரியும் எனக்கு. ஆனால் அது வராது. தயவு செய்து அதை நிறுத்து. तो साथियों, after 12 years continuous research and development, at last I came
on the conclusion that there is a great role has been given by the God to the Deshi cow, local cow, in this zero budget national fund. நான் 12 வருடங்களாக தொடர்ச்சியாக ஆய்வு செய்த பின்பு என்ன பார்த்தேன் என்றால், இந்த ஜீரோ பட்ஜெட் செலவில்லா இயற்கை வேளாண்மைக்கு நம் நாட்டு மாடுகள் மிக முக்கிய பங்கை வகிக்கின்றன. இது கடவுளால் இந்த பங்கு அதற்கு கொடுக்கப்பட்டது. The dung of the Deshi cow, that means local cow, is the ocean of the beneficial effect to microorganisms. நாட்டு மாட்டின் சாணமானது நன்மை செய்யும் நுண்ணுயிர்களின் ஒரு கடல் ஆகும். The soil is totally saturated by all nutrients. It is not necessary to add externally. மண்ணில் பயிர்களுக்கு தேவையான அனைத்து வகையான நுண்ணூட்டங்களும் பேரூட்டங்களும் கடல் போல் அடங்கியுள்ளது. அதனால் வெளியிலிருந்து எந்த வகையான இடுபொருட்களும் தேவையே இல்லை. In the dense forest, nobody is supplying urea, phosphate, potash. So there is no deficiency in the plant body. அடர்ந்த காடுகளில் காணப்படும் மரங்களுக்கு யாருமே அங்கு சென்று தழைமணி சாம்பல் சத்தை கொடுப்பதே இல்லை. இருந்த போதிலும் அந்த தாவரங்களில் பற்றாக்குறை, நுண்ணூட்டம் மற்றும் பேரூட்டங்களின் பற்றாக்குறை இல்லவே இல்லை. That means the soil is totally saturated by all nutrients which are required for the development of the plant body. அப்படி என்றால் தாவர வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து ஊட்டங்களும் மண்ணில் நிறைந்தே காணப்படுகின்றன. Only those nutrients are not in available form, they are in non-available form. ஆனால் என்னவென்றால் இந்த அனைத்து ஊட்டங்களும் தாவரங்கள் நேரடியாக கிரகிக்கக்கூடிய தன்மையில் மட்டுமே இல்லை. And microorganisms convert them into available form. மண்ணில் காணப்படும் நுண்ணுயிர்கள் இங்கு இந்த நுண்ணூட்டங்களை தாவரங்கள் எளிதாக கிரகிக்கக்கூடிய தன்மைக்கு மாற்றி தருகின்றன. That means it is the reality which is to be accepted by the agricultural universities and governments, that there is no necessity to utilize any manure, any fertilizer in the soil, not necessary at all. Only we have to apply the culture of the microorganism, and Deshi cow dung is the best culture of the microorganism. உண்மை என்னவென்றால் அரசாங்கங்களும் வேளாண் பல்கலைக்கழகங்களும் எதை ஒத்துக்கொள்ள வேண்டும் என்றால், வெளியிலிருந்து எந்த வகையான தழைமணி சாம்பல் சத்தோ இடுபொருட்களோ தேவையே இல்லை. மண்ணிற்கு தேவையான ஒன்று நாட்டு மாட்டின் சாணம் மட்டுமே. ஏனென்றால் இதில் பல கோடி அளவிலான நன்மை செய்யும் நுண்ணுயிர்கள் அடங்கியுள்ளது. How much नाट्य पशु सानम तेज पंचम ये कितना चाहिए? எவ்வளவு தேவை, எவ்வளவு நாட்டு பசுமாட்டின் சாணம் தேவை என்பதே ஒரு கேள்விக்குறியாகும். Then I thought that we have to investigate how much cow dung per acre it is necessary. Then I started my research work. எவ்வளவு தேவை என்பதை நான் யோசித்து பார்த்து அதற்கு உண்டான ஆய்வுகளை நான் மேற்கொண்டேன். I have taken 1000 kg cow dung, Deshi cow dung in 1 acre. In second plat, 900 kg Deshi cow dung, local cow dung. In third plot, 800 kg per acre, 700 kg per acre, 600 kg per acre, 500 kg per acre, 400 kg, 300 kg, 200 kg, 180, 160 kg, 140 kg, 120, 100, 90 kg, 80, 70, 60, 50, 40, 30, 20, 10:1 kg. I have taken variable quantity of the Deshi cow dung per acre in all crops. நான் இந்த ஆய்வு மேற்கொள்வதற்காக என்ன செய்தேன் என்றால், ஒரு ஏக்கருக்கு 1000 கிலோ அளவிலான நாட்டு பசுமாட்டின் சாணத்தை எடுத்துக்கொண்டேன்.
900 கிலோ 800 கிலோ 700 கிலோ என்று இவ்வாறாக 100 90 80 30 20 10 1 கிலோ அளவில் நான் எல்லா வகையான பயிர்களுக்கும் அந்த சாணத்தை இட்டு ஆய்வினை மேற்கொண்டேன். I have replicated the quantity. I have changed the quantity at all for 3 years. இந்த ஆய்வினை நான் 3 வருட காலங்களுக்கு வெவ்வேறு அளவிலான நாட்டு பசுமாட்டின் சாணத்தை இட்டு மேற்கொண்டேன். I have taken the trials on all crops which are existing in India. எல்லா வகையான பயிர்களுக்கும் இந்த ஆய்வினை நான் மேற்கொண்டு பார்த்தேன். Then I came in the conclusion that in zero budget natural farming, maybe irrigated, maybe non-irrigated dryland farming, maybe any crop, not necessarily 1000 kg, not necessarily 900 kg, not 800, not 700, not 600, not 400, not 100 also, not 90, not 30, not 20, only 10 kg cow dung per acre once a month is enough. Only 10 kg cow dung per acre once a month is it enough? Not 11 kg, not 11 kg. முடிவாக நான் என்ன தீர்மானித்தேன் என்றால் இந்த ஆய்வின் முடிவில் 1000 கிலோ அளவிலான சாணமும் தேவையில்லை. 900 800 கிலோ 400 300 60 50 40 30 என்ற அளவு தேவையே இல்லை. 10 கிலோ சாணம் மட்டும் அந்த நிலம் பாசன வசதி உள்ளதாக இருந்தாலும் சரி, மானாவாரியாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு பயிராக இருந்தாலும் சரி, 10 கிலோ அளவிலான நாட்டு பசுமாட்டின் சாணம் மட்டுமே 1 ஏக்கருக்கு 1 மாதத்திற்கு போதுமானது என்பதை நான் முடிவு செய்தேன். This 10 kg deshi cow dung not for as a fertilizer, not as a manure. As per the guidelines of the Agriculture Institute, what they are claiming, they claim that manure or fertilizer are the food stock of the roots. It's totally wrong. They are misguiding the nation, misguiding the farmer. Basically, none of the manure, none of the fertilizer is the food of the root stock. அடிப்படையில் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இந்த உரங்களோ சாணங்களோ தொழு உரமோ எதுவுமே இந்த பயிர்கள் மற்றும் தாவரங்களுக்கு உணவாகாது. ஆனால் வேளாண் பல்கலைக்கழகங்கள் என்ன உங்களை வழிநடத்துகின்றார்கள் என்றால், இந்த சாணமோ உரங்களோ எல்லாமே இந்த தாவரங்களின் வளர்ச்சிக்கு தேவையான ஒரு உணவு கிடங்கு அல்லது உணவு என்றே அவர்கள் கூறி வருகின்றார்கள். இது முற்றிலும் தவறானது. நம் தேசத்தையும் உங்களையும் இவர்கள் தவறாகவே வழிநடத்தி வருகின்றார்கள். இந்த சாணமானது பயிர்களுக்கு ஒரு நன்மை செய்யும் நுண்ணுயிர்களின் ஊடகம் மட்டுமே. कृषि वैज्ञानिक झूठ बोलते हैं, देश को गुमराह कर रहे हैं कि गोबर का खाद, रासायनिक खाद किसी भी जड़ का खाद्य होता है. गलत है, झूठ है. वास्तविकता यह है कि कोई भी खाद, चाहे रासायनिक हो या जैविक या मैन्युअल, किसी भी जड़ का खाद्य नहीं होता. ये सत्य है, वास्तविकता उन्होंने स्वीकार करनी चाहिए. வேளாண் பல்கலைக்கழகங்கள் தொடர்ச்சியாக தவறாகவே கூறி வருகின்றார்கள். எந்த ஒரு உரமும், ரசாயன உரமாக இருந்தாலும் சரி, மண்புழு உரமாக இருந்தாலும் சரி, தொழு உரமாக இருந்தாலும் சரி, எந்த உரமாக இருந்தாலும் இது பயிரின் வளர்ச்சிக்கு தேவையான ஒரு உணவு கிடையவே கிடையாது. அவர்கள் உண்மைக்கு புறம்பாக கூறுகின்றார்கள். நம் தேசத்தை தவறாக வழிநடத்துகின்றார்கள். விவசாயிகளையும் தவறாக வழிநடத்துகின்றார்கள். இந்த சாணம் வெறும் ஊடகமே ஆகும். एक ओर मैं कह रहा हूं कि कोई खाद किसी जड़ का खाद्य नहीं है, दूसरी ओर 10 किलो की बात कर रहा हूं. क्यों? काय के लिए? ஒரு புறம் நான் என்ன சொல்கின்றேன் என்றால், இந்த சாணம் உணவு கிடையாது, பயிர்களின் வளர்ச்சிக்கு தேவையான உணவு கிடையவே கிடையாது என்று கூறி வருகின்றேன். ஆனால் 10 கிலோ சாணத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்றும் நான் கூறுகின்றேன். ஏன் அவ்வாறு சொல்கின்றேன்? Basically, I am claiming that 10 kg deshi cow dung is required per acre once a month, not as a manure, not as a fertilizer,
but as a best culture of the microorganism. அடிப்படையில் நான் என்ன கூறுகின்றேன் என்றால் நாட்டு பசுமாட்டு சாணமான 10 கிலோவானது ஒரு உரம் கிடையாது, உணவு கிடையாது, எதுவுமே கிடையாது. இது அடிப்படையில் நன்மை செய்யும் நுண்ணுயிர்கள் உள்ள ஒரு ஊடகம் மட்டுமே. If you are utilizing 10 kg cow dung per acre and you are getting 25 kg, 25 quintal of the rice production or paddy production, and if you are utilizing 1000 kg deshi cow dung and you are also getting same quantity of the production, not necessary to take the 1000 kg, it is enough to take 10 kg. உங்களால் ஒரு ஏக்கருக்கு நெல் பயிரிலிருந்து 2500 கிலோ அளவிலான மகசூலை 10 கிலோ அளவிலான நாட்டு பசுமாட்டின் சாணத்தை ஒரு ஏக்கருக்கு ஒரு மாதத்திற்கு உபயோகப்படுத்தினால் மட்டுமே போதுமானது. இவ்வாறு அடிப்படை உண்மை இருக்க நீங்கள் ஏன் 1000 கிலோ அளவிலான சாணத்தை உபயோகப்படுத்த வேண்டும்? தேவையே இல்லை. So forget manure, forget fertilizer, forget micronutrients. Only we want 10 kg deshi cow dung, not as a manure, not as a fertilizer, as a best culture of the microorganism. மறந்து விடுங்கள், எப்பொழுதுமே நீங்கள் மறந்து விடுங்கள். தொழு உரமோ, ரசாயன உரமோ, மண்புழு உரமோ, நுண்ணூட்டங்களோ தேவையே இல்லை. உங்கள் மகசூலுக்கு தேவையான ஒன்று நாட்டு பசுமாட்டின் 10 கிலோ சாணம் மட்டுமே ஒரு ஏக்கருக்கு ஒரு மாதத்திற்கு போதுமானதாகும். 200 liter milk, 200 liter दूध पाल. Evening, our mother will add 1 teaspoonful of the curd in that 200 liter milk. As a culture. Second day morning, all the milk is converted into curd. How much the microorganism increase when mother will add 1 teaspoonful of the curd in the 200 liter milk, she will add minimum 500 crore of the beneficial microorganisms lactobacillus. But second morning, it will increase enormous, uncountable. That means to convert 200 liter milk into curd, only 1 teaspoonful curd is required as a culture. For 1 acre, only 10 kg deshi cow dung is required as a culture. நீங்கள் வீடுகளில் பார்த்திருக்கலாம், நம் அன்னையானவள் 200 லிட்டர் பாலில் கூட ஒரே ஒரு தேக்கரண்டி அளவிலான புரைமோரை சேர்க்கின்றாள். அப்பொழுது அந்த ஒரு தேக்கரண்டி புரைமோர் 200 லிட்டர் பாலை தயிராக மாற்றிவிடுகின்றது என்பதை நீங்கள் பார்த்திருக்கலாம். அடிப்படையில் என்ன நடக்கின்றது என்றால், இந்த ஒரு தேக்கரண்டியில் உள்ள புரைமோரில் எண்ணில் அடங்காத 500 கோடிகளுக்கும் மேலான லாக்டோபாசிலஸ் என்ற நுண்ணுயிர் அடங்கியுள்ளது. இந்த நுண்ணுயிரானது 200 லிட்டர் பாலை தயிராக மாற்றிவிடுகின்றது. அதே போல்தான் நம் நாட்டு பசுமாட்டின் சாணமான 10 கிலோ சாணமானது நுண்ணுயிர்களின் ஊடகமாக செயல்படுகின்றது. இதை மண்ணில் இடும் பொழுது ஒரு ஏக்கருக்கு ஒரு மாதத்திற்கு உங்களுக்கு தேவையான மகசூல் கிடைக்கப் பெறுகின்றது. Are you understanding? Yeah. That means we do not want manure and fertilizer. We want only culture of the micro. 10 kg. When you add 10 kg deshi cow dung, you are introducing in the soil 30 lakh crore microorganisms. நீங்கள் மண்ணில் 10 கிலோ அளவிலான நாட்டு பசுமாட்டின் சாணத்தை இடும் பொழுது மண்ணில் நீங்கள் 30 லட்சம் கோடி அளவிலான நன்மை செய்யும் நுண்ணுயிர்களை மண்ணில் இடுகின்றனர். But during my research work, after some days, I found that this 30 lakh crore count is not enough. We have to increase the count. நான் என் ஆய்வில் மேலும் என்ன பார்த்தேன் என்றால் 10 கிலோ
சாணத்தில் 30 லட்சம் கோடி அளவிலான நன்மை செய்யும் நுண்ணுயிர்கள் உள்ளன. ஆனால் இது போதுமானது அல்ல என்பதை நான் புரிந்து கொண்டேன். 30 lakh crore microorganisms will give the result, no doubt. But they will not give the miracle result. And this huge generation of the farmers want miracle result. இந்த 30 லட்சம் கோடி அளவிலான நன்மை செய்யும் நுண்ணுயிர்கள் போதுமானதாகும். ஆனால் அற்புதங்களை உருவாக்குவதற்கு இந்த 30 லட்சம் கோடி போதுமானது இல்லை. தற்போதைய உள்ள விவசாயிகளுக்கு அற்புதங்கள் தேவைப்படுகின்றன. எனவே இந்த 30 லட்சம் கோடி போதுமானது அல்ல. So I have decided at a time to increase the count of the microorganisms. நான் உடனே என்ன முடிவு செய்தேன் என்றால், இந்த 30 லட்சம் கோடியை எவ்வாறேனும் அதிக எண்ணிக்கையில் அதிகப்படுத்த வேண்டும் என்பதை நான் முடிவு செய்து கொண்டேன். I was well known about the fact that fermentation process is the best process to increase the microbial count. எனக்கு நன்றாகவே தெரியும், நொதிக்க வைப்பதன் மூலம் நன்மை செய்யும் நுண்ணுயிர்களின் எண்ணிக்கையை அதிகப்படுத்த முடியும் என்று. So I have taken the decision to start the fermentation process. எனவே நான் என்ன முடிவு செய்தேன் என்றால், சாணத்தை நொதிக்க வைக்க வேண்டும் என்பதை முடிவு செய்து கொண்டேன். And it is the scientific truth that the sweet enhance the fermentation process very well. அறிவியல் பூர்வமான உண்மை என்னவென்றால், இனிப்பு சுவையானது நொதிக்கும் தன்மையை ஆரம்பிக்கின்றது என்பதை முடிவு செய்கின்றது. Then I decided to utilize the sweet with the desi cow dung, and I have started investigation. முடிவு செய்தேன், இந்த இனிப்பு சுவையை எவ்வாறாக நாட்டு பசுமாட்டின் சாணத்தில் இணைப்பது என்பதை நான் ஆய்வு செய்தேன். I utilize the white sugar 1 to 10 kg in visible quantity. நான் என்ன செய்தேன், வெள்ளை சர்க்கரையை 1 முதல் 10 கிலோ அளவில் நாட்டு பசுமாட்டின் சாணத்தில் இட்டு பார்த்தேன். I have taken the variable quantity of the jaggery. வெல்லத்தையும் நான் வெவ்வேறு அளவில் பசுமாட்டின் சாணத்தில் இட்டு பார்த்தேன். I have taken variable quantity of the sugarcane juice. வெவ்வேறு அளவிலான கரும்பு சாற்றினையும் நான் இட்டு பார்த்தேன். And I have also utilized the sweet fruit pulp in variable quantity. பழங்களில் கூழ்களையும் நான் அதில் இட்டு பார்த்தேன். Even I have utilized the honey also in variable quantity. தேனையும் நான் சாணத்தில் இட்டு ஆய்வு செய்தேன். And I utilized cut down pieces of the sugarcane in variable quantity. கரும்பினை சிறு சிறு துண்டுகளாக வெட்டி அதையும் நான் சாணத்தில் கலந்து பார்த்தேன். And at last I found to utilize honey is a mahapapam. முடிவில் நான் என்ன முடிவு செய்தேன் என்றால், தேனை இவ்வாறு சாணத்தில் கலப்பது ஒரு பாவச் செயலாகும். Because the God has not sent honeybees for the human benefit, God has given another work to the honeybees. ஏனென்றால் இந்த தேனீக்கள் மனிதனுக்காக அல்ல கடவுள் படைக்கவில்லை. கடவுள் இதற்கு வேறு ஒரு வேலையை இயற்கையில் கொடுத்துள்ளான் என்பதை நான் முடிவு செய்தேன். One honeybee travel 18 kilometers per day and travel 30,000 circles toward the flowers in a day. ஒரு நாளைக்கு ஒரு தேனி 18 கிலோமீட்டர்கள் பயணம் செய்து 30,000 முறை ஒரு பூவினை சுற்றி சுற்றி வருகின்றது. Absorb the nectar through the flowers. பூவிலிருந்து தேனை உறிஞ்சுகின்றது இவ்வாறாக. And prepare manufacture the honey in the stomach. பூவிலிருந்து இவை இந்த சாறை எடுத்து தேனை உற்பத்தி செய்கின்றது தன் வயிற்றில். Not for human consumption. இந்த தேன் ஆனது மனிதனுக்காக அல்லவே அல்ல. Not for utilization in the soil. இந்த தேனை மண்ணிற்காகவும் உபயோகப்படுத்தவே கூடாது. But only to feed the worker honeybees. இந்த வேலைக்கார தேனீக்களுக்கு மட்டுமே இந்த தேனாகும். Children honeybees. குழந்தை தேனீக்களுக்கும் இந்த தேனாகும். And the queen. And ராணி தேனீக்கும் இந்த தேனாகும். And the God has given the most important work to the honeybees, that is the pollination between two flowers. கடவுள் இந்த தேனீக்களுக்கு எந்த முக்கியமான வேலையை கொடுத்துள்ளான் என்றால்,
அயல் மகரந்த சேர்க்கையே இந்த தேனீக்களுக்கு கொடுத்த முக்கியமான ஒரு வேலையாகும். Fundamental science says that 80% the grains we are getting only because of the pollination by means of the honeybees. அடிப்படை அறிவியல் என்ன கூறுகின்றது என்றால் 80% தானிய மகசூல் எவ்வாறு உங்களுக்கு கிடைக்கிறது என்றால் தேனீக்களால் ஏற்படுத்தப்படும் இந்த அயல் மகரந்த சேர்க்கையால் மட்டுமே. When you utilize 1 teaspoonful honey, you are killing 150 honeybees. ஒரு தேக்கரண்டி தேனை நீங்கள் உபயோகப்படுத்தினால் 150 தேனீக்களை நீங்கள் அழித்து விடுகின்றீர்கள். Because honey is prepared not for you, honey is prepared to feed the children and queen and worker honeybees. ஏனென்றால் இந்த தேன் ராணி தேனீக்கும் வேலைக்கார தேனீக்கும் தன்னுடைய குழந்தை தேனீக்கு மட்டுமே தேவைப்படும். And their houses are built up only by the wax. By the wax. Wax. அந்த தேன் கூடுகள் மெழுகினால் உருவாக்கப்படுகின்றது. When honeybees drink 10 liters of the honey, they prepare 1 kg wax. இந்த மெழுகு எவ்வாறு உருவாக்கப்படுகின்றது என்றால் 10 கிலோ அளவிலான தேனை குடித்த பின்பு 1 கிலோ அளவிலான மெழுகு இந்த தேன் கூடுகளை உருவாக்கப்படுகின்றது.